morning students. Today our topic is tokens in Python, Python data types, comments and indentation in Python, delimiters and literals. Tokens in Python, it's the smallest individual unit in a program. Tokens can be classified into identifiers, keywords, operators, delimiters and literals. Identifier, it's a name used to identify a variable, function, class, model or object. Okay, x equal to 10. Here 10 is assigned to the variable name x. So the value where we can store under one name is known as identifiers or variables. Okay, rules for variables. Identifier must start with an alphabet capital A to Z or small a to Z. Special symbol பார்த்தோம்னா underscore மட்டும் allowed. Next 0 to 9 numbers allowed. Next case sensitive. upper caseம் lower caseம் different தான் பைத்தான்ல. ஓகேவா? ஐடென்டிஃபையரோட நேமாக வந்து பைத்தானோட கீவேர்டு கொடுக்கக்கூடாது. இதே போல் பைத்தானில் இருக்க ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் டாலர் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஐடென்டிஃபையர்ஸ் வேலிடான ஐடென்டிஃபையர்ஸ் என்னென்னு பார்ப்போம். சம், total, underscore marks, register number num1. Here some first letter and alphabet. Here underscores allowed. Register number it's full of words, so it's allowed. num1. லாஸ்ட்ல தான் இல்லை மிடில் தான் நம்பர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இட்ஸ் கரெக்ட். எக்ஸாம்பிள் ஆஃப் இன்வாலிட் ஐடென்டிஃபையர்ஸ். 1 to name ஃபர்ஸ்ட் லெட்ரு பார்த்தீங்கன்னா நம்பரில் வந்திருக்கு, ஸோ இட்ஸ் அ இன்வாலிட். நேம் டாலர் ஸ்பெஷல் சிம்பிள் இருக்குது. Next total, in the symbol not allowed. Continue என்றது keyword, so it is also a invalid identifiers. Next keywords. Keywords அப்படின்னா special words அப்படின்னு சொல்லுவோம். பைத்தான் இன்டர்பிரிட்டரால் யூஸ் பண்ண முடியுது. What is meant by interpreter? லாஸ்ட் இயர் C++ கம்பைலர் லாங்குவேஜ் ஒரு ஹோல் ப்ரோக்ராமையுமே வந்து சேம் டைமில் கம்பைல் பண்ணும். அதான் வந்து நம்ம கம்பைலர்னு சொல்லுவோம். கம்பைலேஷன் லாங்குவேஜ் C++. இன்டர்பிரிட்டர்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு லைனையும் வந்து பைத்தான் இன்டர்பிரிட்டர் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம பைத்தானை இன்டர்பிரிட்டர்னு சொல்கிறோம், இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். இப்போ பைத்தானோட கீவேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபால்ஸ், நன், பிரேக் அண்ட், எல்ஸ், டெல், டெஃப், கண்டினியூ எல்லாருமே நம்ம என்ன சொல்கிறோம், ஆர், பாஸ். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் ஆப்ரேட்டர் இஸ் த ஃபங்க்ஷன் தட் பர்ஃபார்ம் த ஆப்ரேஷன். ஒரு ஆப்ரேட்டருக்கு நம்ம கொடுக்குற வேல்யூவை கூட நம்ம ஆப்ரண்ட் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், 6 + 7. இந்த 6ஐயும் 7ஐயும் நம்ம என்ன சொல்லலாம்னா ஆப்ரண்ட். இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்ரேட்டரை அகெயின் கிளாசிஃபைட் இன்டு 5 types. They are arithmetic operators, relational or comparative operators, logical operators, assignment operators, conditional operators. ஓகே, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் லாஸ்ட்டு நம்ம பைனரி ஆப்ரேட்டர்ன்ற டாப்பிக்கில், அதாவது 2 ஆப்ரண்ட் மேலே ஒர்க் பண்ணால் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா பைனரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் கூட நமக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை நான் உங்கள் டெக்ஸ்ட் புக் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபார் திஸ் ஐ எம் டேக்கிங் ஆப்ரேட்டர்ஸில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன, ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்பரண்ட், ஃப்ளோர். இந்த அடிஷன் அப்படின்னாக்கா வேல்யூவை ஆட் பண்ணுது, சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். மாடுலஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா நம்பரை டிவைட் பண்ணுறப்ப கோஷன்ட்டை எழுதுனா டிவிஷன், ரிமைண்டரை எழுதுனா அது மாடுலஸ், எக்ஸ்பனண்ட்னா பவர். இந்த ஃப்ளோர் டிவிஷன் இருக்குது இல்லையா, இப்போ நீங்கள் இதை பைத்தானில் தான் அதை படிப்பீங்க. டிவிஷனையே வந்து 2 times பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ளோர் டிவிஷன் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10.9. ஸோ அந்த 0.9 இருக்கு இல்லையா, அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அது 0வாக காமிக்கும். ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டை எல்லாமே எழுதுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன். ஓகேவா? டிவிஷன்னா என்னென்னு எழுதும், 10.9ன்னு எழுதும். ஆனால் ஃப்ளோர் என்ன பண்ணும், 10.0ன்னு எழுதும். இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் பைத்தான் ஷெல்லில் போயிட்டு ஃபைல் நியூ கொடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? இந்த டெமோ ப்ரோக்ராம், டெமோ ஃபார் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இங்கே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது கமாண்ட். லாஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்லாஷ் போட்டு ஆஸ்டிக் சிம்பிள் போட்டு அது நம்ம என்ன பண்ணுவோம், கமெண்ட்ஸ் கொடுப்போம். இல்லை டபுள் ஸ்லாஷ் கொடுத்து அதில் எழுதுனா சிங்கிள் லைன் கமெண்ட். இதே ஸ்லாஷ் கொடுத்து ஆஸ்டிக்ஸ் கொடுத்து எண்டுலேயும் ஆஸ்டிக்ஸ் கொடுத்து
ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா மல்டி லைன் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் அந்த கமாண்ட்குள்ளே நம்ம என்ன வேணால் நம்மளோட ஓன் பர்பஸ் எழுதிக்கலாம். இப்போ பைத்தானில் கூட அந்த மாதிரி ஒரு கமாண்ட் இருக்குது. அது என்னென்னா ஹேஷ். இது இருக்கு இல்லையா, இந்த ஹேஷ் சிம்பிள் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கமாண்ட் சிம்பிள் சொல்லுவோம். ஓகே, இந்த கமாண்ட் சிம்பிள் கொடுத்து நம்ம என்ன எழுதினாலும் அதை வந்து இன்டர்பிரிட்டர் என்ன பண்ண போகிறதில்ல, அதை ரீட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். இப்போ பாருங்கள், A is equal to 100, B equal to 10. Print the sum. A plus B வந்து 110 தான் வரும். டிஃப்ரென்ஸ் ஓகேவா, A minus B ப்ராடக்ட் ஆனும்போது A into B, quotient அதாவது quotient வேல்யூ அந்த நம்பரை டிவைட் பண்ணுறப்ப, அடுத்தது ரிமைண்டர் வேல்யூ, நெக்ஸ்ட்டு A power B, அடுத்தது ஃப்ளோர். ஓகேவா, இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன்னுக்கு ஷார்ட்கட் கீ F5 இல்லை ரன்னில் போய்ட்டு ரன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்கள், சம் வந்து 100 + 10 110. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து 100 - 10 90. இந்த ப்ராடக்ட் வந்து 100 × 100 1000. கோஷன்ட் என்ன வருது அப்படின்னாக்கா 100 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா 10.0ன்னு வரும். ஓகேவா, இது வந்து வித் ஃப்ராக்ஷனல் பார்ட்டோடு வரும். அடுத்தது ரிமைண்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 100 30ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா கோஷன்ட் வந்து 3 வரும். 3 × 30 90. ரிமைண்டர் என்ன வரும், 10 தான் வரும். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது பிரிண்ட் த எக்ஸ்பனண்ட். எக்ஸ்பனண்ட் அப்படின்னு பார்க்கும்போது A power B. ஸோ நான் இதை வந்து அதாவது வந்து 100 வந்து 10 டைம்ஸ் எனக்கு போட்டு இது போல் வந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து A power 2 அப்படின்னா என்ன ஆகும், 100 × 100 அப்படின்னு நான் செய்து இதை ரன் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், 10,000 கிடைக்குது. ஓகேவா, ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 100 10ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 10.0. ஸோ அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டை ரவுண்ட் பண்ணி நமக்கு காமிக்குது. ஸோ இதான் வந்து ஃப்ளோர் ஆப்ரேட்டரோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆப்ரண்ட்ஸை செக் பண்ணுறனால, கம்பேர் பண்ணி பார்க்கறனால நம்ம இதை சொல்கிறோம். லாஸ்ட் இயரே நம்ம படிச்சிருக்கோம். ஈக்குவல்னா டபுள் ஈக்குவல் டு சிம்பிள், கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா கம்பேரிட்டிவ் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு எழுதும், ஃபால்ஸாக இருந்தால் என்ன வரும், ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ இதை நான் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த ப்ரோக்ராம் ஹேஷ் போட்டு டெமோ ப்ரோக்ராம் ஃபார் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட்டு எண்ட்லேயும் ஹேஷ் போட்டு ப்ரோக்ராம் எண்டு கொடுத்துட்டேன். இப்போ ஐ எம் கோயிங் டு கெட் 2 இன்புட். இன்புட்டு கமெண்ட் என்ன சொல்லியிருக்கேன், இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இன்ட்டு ஃபுல்லாக ஹோல் நம்பர் வாங்க போகிறதுனால A = int இன்புட் ஆஃப் என்ட்ரி A வேல்யூ ஃபார் A. அடுத்தது இன்புட் என்டர் A வேல்யூ ஃபார் B, என்டர் A வேல்யூ ஃபார் B, என்டர் A வேல்யூ ஃபார் A அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் வாங்கின வேல்யூவை பிரிண்ட் A, இங்கே கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கேன் இல்லையா, டிஸ்பிளே கமெண்ட்டை எப்படி இருந்தாலும் ஆஸ் இட் இஸ் தான். ஆனால் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும், கேஸ் கரெக்டாக கொடுக்கணும். A எப்படி வாங்கியிருக்கணும் அதே A தான், B எப்படி ஸ்மால் லெட்டரில் வாங்கியிருக்கணும் அதே B தான். இந்த கேபிட்டல் A Bலாம் வந்து டிஸ்பிளே மெசேஜ். அடுத்தது ஃபஸ்ட்டு A = B, ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் என்ன வரணும், ட்ரூ வரணும். ஸோ A greater than B இருந்தால் என்ன வரணும் அப்படின்னாக்கா ட்ரூ வரணும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் வரணும். ஸோ அதே தான், லெஸ் தென் B, greater than or equal to B, less than or equal to B, A not equal to B, ப்ரோக்ராம் எண்ட். ஸோ இந்த ப்ரோக்ராமையும் நான் ரன் பண்ண போகிறேன். அதுக்காக ரன் மாடல் நான் இது பண்ணுறேன். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா என்ட்ரு வேல்யூ ஃபார் A அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 36 ஒரு 36 அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ணிவிட்டு B வேல்யூ கேட்குது, நான் ஒரு 50 கொடுத்துக்கிறேன். 50 கொடுத்த உடனே எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A = பிரிண்ட் பண்ண சொன்னோம் இல்லையா, ஏவோட வேல்யூ 36னும் பியோட வேல்யூ வந்து 50ன்னு எனக்கு ஷோ ஆகுது. A = Bயா, 36ம் 50 ஈக்குவல்டா, நோ, இட்ஸ் அ ஃபால்ஸ் கமாண்ட். அடுத்தது A greater than Bயா, இல்லை, A வந்து 36, இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ். A less than Bயா, எஸ் இட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு A greater than or equal to Bயா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு A less than equal to Bயான்னு கேட்டிருக்கோம், அது வந்து ட்ரூ.
ஏவும் பியும் நாட் ஈக்குவல் டு தானே என்னும்போது நம்ம என்ன சொல்கிறோம், எஸ் இட்ஸ் அ நியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ரிலேஷனல் ஆப்ரேட்டருக்கு அப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னாலே எந்த ஆப்ரேஷன்ஸ் மேலே செயல்படும்னா அண்டு ஆர் நாட். ஓகே, அண்டு ஆர் நாட் இது மூணுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்டு ஆர் நாட். இந்த ஆர் கேட் லாஜிக்கல் கேட்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஆர் என்ன சொல்லும் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட வேல்யூ ட்ரூன்னும். அண்டு என்ன சொல்லும், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ, இல்லைனா அது என்னது ஃபால்ஸ். ஓகேவா? நாட் ஈக்குவல் டு பின்னா என்னது, அது ரிவர்சிபிள், ரிவர்ஸ். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எடுத்துப்போம். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் ரெண்டு வேல்யூ வாங்குகிறேன். இன்புட் ஏ வேல்யூ பி வேல்யூ. அடுத்தது இஃப் ஏ கிரேட்டர் தென் பி ஆர் ஏ ஈக்குவல் டு பி, ரெண்டு கண்டிஷனும் உண்மையாக இருந்தால் அப்போ ட்ரூவா ஃபால்ஸா. ஏ லெஸ் தென் பி ஆர் ஏ ஈக்குவல் டு பி, அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸா. ஏ நாட் பியா, அது என்ன வேல்யூ. ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்காக நான் ஒரு ஸ்க்ரீனை எடுத்துக்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் என்டர் வேல்யூ ஃபார் ஏ கேட்குது இல்லையா, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா 50 நான் 60 அப்படி கொடுத்துக்கலாம். பி வேல்யூ கேட்குது, நான் 50 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுக்கும்போது ஏவோட வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஏவோட வேல்யூ 16 பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து பியோட வேல்யூ 15 பிரிண்ட் ஆகிருக்கு. ஏ கிரேட்டர் தென் பியா, எஸ் 60 வந்து 50யோட கிரேட்டர் தென், ஆர் ஏ ஈக்குவல் டு பியா. ஸோ ஒரு கண்டிஷன் ஃபெயிலு, ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூ. ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அது சக்ஸஸ் ஆகிறதா ஆர் கேட், அதனால் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஏ லெஸ் தென் பி. ஓகேவா? ஏ லெஸ் தென் பி. ஓகே, இங்கே ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்டு அப்படின்னு கொடுத்துரும். அண்டு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபைலில் போய்ட்டு அகெயின் சேவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்-S ரன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் என்டர் ஏ வேல்யூ ஃபார் ஏ கேட்குது. 60 கொடுக்குறேன். அடுத்தது 50 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஏ கிரேட்டர் தென் பி, ஏ ஈக்குவல் டு பி, ஒரு கண்டிஷனாக ட்ரூவாக இருக்கிறதுனால ட்ரூ. ஏ லெஸ் தென் பி அண்டு இருக்குது பாருங்கள். ஏ லெஸ் தென் பின்றதும் ஃபெயிலியரு, ஏ ஈக்குவல் டு பின்றதும் ஃபெயிலியர், அதனால் நமக்கு ஃபால்ஸ்ன்னு வருது. அடுத்தது நாட் கேட். ஏவும் பியும் கிரேட்டர், ஏ வந்து பியை விட பெருசுன்றதான் உண்மை, ஆனால் நாட் அப்படின்றதுனால அதுக்கு ஆப்போசிட், அதனால் அது என்ன வேல்யூ வருது, ஃபால்ஸ். ஓகேவா? இதான் வந்து என்ன பண்ணலாம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த அசைன்மெண்ட்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஆஸ்டெக்ஸ் ஈக்குவல் டு, ஸ்லாஷ் ஈக்குவல் டு, மாடுலஸ் ஈக்குவல் டு, எக்ஸ்பனென்ஷியல், ஃப்ளோர் ஈக்குவல் டு, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா அசைன்மெண்ட். ஸோ அசைன்மெண்ட் ப்ரோக்ராம் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஒரு வேல்யூ வாங்குகிறோம், என்டர் ஏ வேல்யூ ஃபார் எக்ஸ். ஸோ அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். சப்போஸ் எக்ஸ் நான் 10ன்னு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20 அப்படின்னா எனக்கு 13 கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 5, தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5. 30லேருந்து இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ எக்ஸ் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா 30. 30 மைனஸ் 5 வந்து 25 கிடைக்கும். அடுத்தது எக்ஸ் இன்ட்டு ஈக்குவல் டு 5, 25 இன்ட்டு 5 எனக்கு என்ன கிடைக்குன்னா 125. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் டிவைடட் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த 125 நான் 2ஆல் டிவைட் பண்ணனா 62.5. இங்கே பாயிண்ட் வேல்யூயும் நமக்கு காமிக்கிறது தான் யாரோட வேலை, ஸ்லாஷ், அதாவது டிவிஷன் சிம்பிள். அடுத்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் சிம்பிள், எக்ஸ் மாடுலஸ் 3. இப்போ அந்த மாடுலஸ் சிம்பிளை நீங்கள் கவனிக்கணும். இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து பாயிண்ட் வச்சுருக்கு, ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணும் மாடுலஸ் சிம்பிள்னால் ஃபஸ்ட்டு ஹோல் பார்ட்டில் தான் ஒர்க் பண்ணும். ஸோ 62வை 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 23 என்ன கிடைக்கும் அப்படின்னா 16 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னாக்கா 2 வருது. ஸோ அந்த பாயிண்ட்டோடு சேர்த்து 2.5 தான் சொல்லும். ஓகேவா? ஸோ அதான் மாடுலஸ் சிம்பிள் வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் ஒர்க் ஆகாது, ஒன்லி ஹோல் பார்ட்டில் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா?
அடுத்தது 2.5 கிடச்சது இல்லையா, எக்ஸ்பனன்ட் 2. 2.5 2 பவர், அதாவது அதே நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இதே 3னா அகெயின் ஒரு 2.5 கொடுக்கணும். அப்போ 6.2y. நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் வேல்யூ x// ஈக்குவல் டு 3. ஸோ 6.25 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.08 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். நான் எக்ஸுக்கு வந்து 10ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, 10ன்னு கொடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ரு அடிக்கிறோம். பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரியே 30, x minus 5 25, x into 5 125, x/2 62.5. அடுத்தது x modulus 3 equal 2.5, x to the power 2 value 6.25. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளோர் சிம்பிள் போட்டப்போ இதை நம்ம தனியாக ஒர்க் பண்ணி பார்த்தோன்னா 2.08 வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஃப்ளோர் என்ன பண்ணோம், ஆஃப்டர் ஃப்ராக்ஷனல் பார்ட்டை என்னவா பார்த்துரும், வேல்யூ இருந்தால் கூட அதை 0வாக மாற்றிடும். ஸோ எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா 2.0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இந்த டெர்னரி ஆப்ரேட்டரில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று வேரியபிள் நேம் இருக்கும், ட்ரூ வேல்யூ வச்சுருக்கோம். அடுத்தது இஃப் கண்டிஷன் இருக்கும். எல்ஸ் பார்ட்டில் ஃபால்ஸ் வேல்யூ இருக்கும். ஸோ வேரியபிளில் ட்ரூ வேல்யூ இருக்கும், அதே போல் இஃப்பில் வந்து கண்டிஷன் இருக்கும், எல்ஸில் ஃபால்ஸ் வேல்யூ இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மினிமம் ஈக்குவல் டு 50, இதான் வேல்யூ, இதான் ட்ரூ பார்ட். ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் என்னது, ட்ரூ பார்ட். அடுத்தது இஃப் 49 less than 50, இது வந்து 49 less than 50ன்றது ட்ரூவா ஃபால்ஸா, ட்ரூவில் 15 இருக்குது, ஃபால்ஸில் 17 இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் வரும், ட்ரூ வேல்யூ தானே வரும். ஸோ ட்ரூ வேல்யூ எங்கே இருக்குது, 50. ஸோ மினிமம் ஈக்குவல் டு 50 கமாண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். min ஈக்குவல் டு 50 இஃப் 49 greater than 50 else 70. ஃபஸ்ட்டு இருக்கிறது ட்ரூ பார்ட், எல்ஸுக்கு அடுத்து இருக்கிறது என்னது ஃபால்ஸ் பார்ட், நடுவில் இருக்கிறது கண்டிஷன். 49 வந்து 50 விட கிரேட்டர் கிடையாது. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். அப்போ யாரை பிரிண்ட் பண்ணோம், எல்ஸ் பார்ட் 70ன்றதை உங்களை பிரிண்ட் பண்ணும். ஸோ இதான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது டெலிமிட்டர்ஸ். பைத்தானில் நம்ம நிறைய சிம்பிள் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதை டெலிமிட்டர்ஸ் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் parenthesis, ஸ்கொயர் ப்ராக்கெட், கர்லி பிரேசஸ், கமா, காலன், டாட், சிங்கிள் கொட்டேஷன், ஈக்குவல் டு, செமிகாலன், ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோன்னா டெலிமிட்டர்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லிட்ரல்ஸ். லிட்ரல் வந்து வேரியபிளுக்கும் கான்ஸ்டன்ட்டுக்கும் நம்ம ரா டேட்டா கொடுக்கறத, ஒரு டேட்டா கொடுத்தா நம்ம என்ன சொல்வோன்னா லிட்ரல்ஸ். பைத்தானில் தெர் ஆர் 3 types ஆஃப் லிட்ரல்ஸ், நியூமரிக், ஸ்ட்ரிங், பூலியன். நியூமரிக்னா என்ன, ஹோல் நம்பர். ஸ்ட்ரிங்னா என்னது, ஒரு நேம், அதாவது அந்த லாஸ்ட் இயர் நம்ம வந்து சிங்கிள் கொட்டேஷனில் ஒரு சிங்கிள் வேரியபிளை கொடுப்போம், டபுள் கொட்டேஷனில் என்ன பண்ணுவோம், மோர் தென் 1 வேல்யூ கொடுப்போம். ஓகேவா, அதான் ஸ்ட்ரிங். ஆனால் பைத்தானில் இப்போ ட்ரிபிள் கொட்டேஷன் ஒன்று அடிஷ்னலாக படிக்க போகிறீங்க. இந்த ட்ரிபிள் கொட்டேஷன் வந்து டபுள் கொட்டேஷன் கூட கொடுத்தோம் அப்படின்னா மல்டி லைன் பிரிண்ட் ஆகும். ஒரு ஸ்ட்ரிங் வந்து மோர் தென் 1 லைன் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, அடுத்தது பூலியன். பூலியன்னா என்ன, பூலியன் வேரியபிள் என்னென்ன, ட்ரூ, ஃபால்ஸ், இது 2 தான் பூலியன் வேரியபிள். ஓகேவா, நியூமரிக் லிட்ரல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஃப்ளோட் அண்டு காம்ப்ளெக்ஸ். இன்டீஜர்னால் என்ன நம்ம சொல்லுவோம், ஹோல் நம்பர். ஃப்ளோட்னா பாயிண்ட் வச்சது. ஓகேவா, அடுத்தது காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், பைனரி லிட்ரல் 0 1 0 1. ஸோ பைனரினாலே 0 1 0 1. அடுத்து 100, அது வந்து டெசிமல். இப்போ பாருங்கள், ஓ அப்படின்ற வேர்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம ஆக்சுவல்னு சொல்லலாம். ஓகேவா, அடுத்தது 0க்கு பக்கத்தில் எக்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா அதை நம்ம என்ன சொல்லலாம், ஹெக்ஸா டெசிமல் சொல்லலாம். ஓகேவா, அடுத்தது காம்ப்ளெக்ஸ் லிட்ரல்ஸ்னால் என்ன இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்கும், ரியல் பார்ட் இருக்கும். சரியா, இமேஜினரி பார்ட்டும் ரியல் பார்ட்டும் இருக்கும். அடுத்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்னால் இங்கே நல்லா கவனிங்க. கேரக்டர் ஈக்குவல் டு சி, ஒரு லெட்டர், இது சிங்கிள் கொட்டேஷனில் கொடுக்கலாம். அடுத்து ஸ்ட்ரிங்ஸ், திஸ் இஸ் பைத்தான், டபுள் கொட்டேஷனில் திஸ் இஸ் பைத்தான், மோர் தென் 1 லெட்டரை வந்து ஸ்ட்ரிங்ஸில் கொடுக்கலாம். அடுத்தது மல்டி லைன், அண்டர்ஸ்கோர் ஏன் கொடுத்துருக்காங்க, அண்டர்ஸ்கோர் அலவுடு வேரியபிள் நேமில். இங்கே பாருங்கள், டபுள் கொட்டேஷன் கொடுத்து இதுக்குள்ளே 3 சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ
மோர் தென் ஒன் லைன் நீ டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்புட்டில் வந்து என்ன ஆகும், வந்து ஒவ்வொரு லைனாக பிரிண்ட் ஆகும். ஸோ மோர் தென் ஒன் லைன் கேன் பி பிரிண்டட் யூஸிங் while you using the ட்ரிபிள் கொட்டேஷன். இந்த ட்ரிபிள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் அதுக்கு வெளியே டபுள் கொட்டேஷன் கொடுத்து நம்ம செய்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும், மல்டி லைன் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா, இதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், பிரிண்ட் ஸ்ட்ரிங்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் கேரக்டர் பண்ண சொன்னது சி வந்திருக்கு. ஸ்ட்ரிங்ஸ் டபுள் கொட்டேஷனில் கொடுத்தது திஸ் இஸ் பைத்தான். திஸ் இஸ் எ மல்டிலைன் ஸ்ட்ரிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிங்கிள் லைன் இருக்குது, பட் நீங்கள் ஒரு 10 or 5 லைன்ஸ் அது மாதிரி நீங்கள் கொடுத்தா கூட இது என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பூலியன் லிட்ரல்ஸ்னால் என்னது, ட்ரூவோ ஃபால்ஸோ, இது ரெண்டு தான் நம்ம என்ன சொல்லணும்னா பூலியன் லிட்ரல்ஸ். நெக்ஸ்ட் எஸ்கேப் சீக்வன்ஸ். எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னாலே பேக் ஸ்லாஷ், இந்த பேக் ஸ்லாஷ் சிம்பிளை தான் நம்ம என்ன சொல்லணும்னா எஸ்கேப் கேரக்டர். இதில் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. ஸ்லாஷ் ஆர்னா கேரேஜ் ரிட்டர்ன், அதே போல் ஸ்லாஷ் என்னன்னா நெக்ஸ்ட் லைன், ஸ்லாஷ் டீனா நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா டேப். ஓகேவா. சிங்கிள் கொட்டேஷன் அப்படி வரணுன்னாக்கா ஸ்லாஷ் ஆர் கொடுக்கலாம். தென் பைத்தான் டேட்டா டைப்ஸ். ஓகேவா, பைத்தானோட டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பைத்தான் டேட்டா டைப்ஸை வந்து நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். நம்பர் டேட்டா டைப்ஸ், பூலியன் டேட்டா டைப்ஸ் அண்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா. இந்த நம்பர் டேட்டா டைப்ஸ்னால் என்னது, 102, 4, 5, 67, 567 இதெல்லாம் நம்ம டெசிமல் இன்டிஜர்னு சொல்லலாம். அதே போல் ஆக்டல் இன்டிஜர் அப்படின்னாக்கா கேபிட்டல் ஓவோ ஸ்மால் ஓவோ இருந்தால் அது ஆக்டல் இன்டிஜர், கேபிட்டல் எக்ஸோ இல்லை ஸ்மால் எக்ஸோ இருந்துச்சு அப்படின்னா ஹெக்ஸா டெசிமல், எல்லுன்னு அந்த லெட்டருக்கு பக்கத்தில் இருந்தால் அது வந்து லாங் டெசிமல் இன்டிஜர்ஸ். ஓகேவா. 123.34 அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட். இ வந்தது அப்படின்னா அது வந்து என்னென்னு சொல்லுவோம், எக்ஸ்பனன்ட் இன்ட்டு 10 to the power அப்படின்னு அர்த்தம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எத்தனை பார்ட் இருக்கும், ரியல் பார்ட் அண்டு இமேஜினரி பார்ட். பூலியன் டேட்டா டைப்ஸ்னால் என்னது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ் சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம், டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம், ட்ரிபிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம். சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணால் சிங்கிள் கேரக்டர், டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணால் மோர் தென் ஒன் கேரக்டர், அதே போல் ட்ரிபிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணனா மல்டி லைன் கேரக்டர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், I think all of you understand about today's topics. For more titles, for more topics, kindly subscribe this channel and click bell button. Thank you.